அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள். செவ்வாய் மிகவும் வலுவாக கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போது, அதே சமயம் இந்த தருணத்தில் கன்னிராசியை விட்டு முழுமையாக விலகி துலாம் ராசிக்குள் நுழைகிறாருங்க. எனவே அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கக்கூடியவர்தான் செவ்வாய். அவர் ராசியின் அதிபதியான புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அதை விட்டு விலகுவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அர்த்தாஷ்டகஸ்தானமாக செவ்வாய் சுகஸ்தானமாகிய 4இல் இருப்பதை காட்டிலும் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ற்கு மாறுவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாய் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும், அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியமான 5ஆம் இடத்திற்கு வருவது என்பது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் செவ்வாயின் பயிற்சி காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை புதிய திருப்பங்களையும் பல விஷயங்களில் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாய் அவர் சாதகமாக இருக்கும் போது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தை கொடுப்பவர் செவ்வாய், விவேகத்தை கொடுப்பவர் ராசியின் அதிபதியான புதன். இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனும் அதே நேரத்தில் மிக வலுவாக உச்சம் பெற போகிறார் தனது சொந்த ராசியான கன்னிராசியில். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறும் ராசியின் ஆதரின் அமைப்பும் 4ஆம் இடத்தை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை காட்டிலும் அதீதமான வலுவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயரில் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பொதுவாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அவரின் மீது கிடைக்கக்கூடிய தருணம் அற்புதமாக வரவேற்க தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் பார்வையிலும் பதியாத இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் செவ்வாயினுடைய இந்த பயிற்சி பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை, ரியல் எஸ்டேட் துறை மற்றும் மருத்துவத்துறை, காவல்துறை என இந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஒரு மங்களம் யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகளை தவிடுபடியாக்கி வெற்றி பெறும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் வந்திருப்பதால் பல புதிய திருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சிறப்பாக கைகூடும். என்றைக்கோ செய்த சிறு முதலீடு இந்த தருணத்தில் மிகப்பெரிய பலனாக உங்களது கையில் வந்து சேரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் கேட்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குறிப்பாக இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு விரைவாக செய்து முடித்தாலும் கூட அதை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் லாபம் விரைவாக கிடைக்கும் தருணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான
வித்யாகாரகரான புதனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான புதன் தனது பார்வையில் சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய லெவல பல காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக பூமிக்காரகன் மிக வலுவாக 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். எனவே புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் சீராக அமைவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது நிச்சயமாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறாருங்க. 8, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களில் வலுவாக செவ்வாய் பார்க்கிறார். அஷ்டம பாதிப்புகள் இந்த தருணத்தில் சற்று கட்டுக்குள் இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் நுணுக்கமான விஷயங்களை செய்து முடித்து லாபத்தை உயர்த்தி கொள்ளும் நேரமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளும் கூட இனிமையாக முதலீடாக மாறக்கூடிய வகையில் மற்றும் சுபநிகளாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை தடைதாமதமின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வருவாயை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. துணிச்சலான மனநிலையுடன் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்வதால் மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக செய்து முடிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியல் துறையில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியில் உங்களுடைய தனி திறமை வெளிக்கொணர்வப்படுவதால் மிக பெரிய அளவிலான நல்ல செல்வாக்கும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் மிகவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை மிக வலுவாக 5ஆம் இடத்தில் நுழையும் செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவர் 4ஆம் இடமான அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக குறைகிறது. தடையின்றி பல நற்காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்டவை விலகுவதோடு விவசாயத்துறையில் நிறைந்த வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் செவ்வாயின் தினமாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும்.